ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ். காலையில் ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஸோ இப்போவே ரிப்ளை கொடுத்துடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒருத்தங்க சொல்லியிருந்தாங்க, லைக் இன்னர் சைல்டு ஹீல் பண்ணி அந்த ஸ்டேஜுக்கு போய் அந்த குழந்தைய வந்து கூடவே கூட்டிகிட்டு வந்துட்டேன். ஸோ இப்போ என்ன பண்ணும் அப்படின்னு தெரியல அப்படின்னு கேட்டாங்க. ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கமெண்ட்டை. ஐ ரியலி ஃபெல்ட் ஸோ ஹாப்பி அண்ட் அந்த ஒரு எஃபர்ட் போட்டுட்டு அண்ட் யூ ஆர் ட்ரைங் டு டூ கம் அவுட் ஆஃப் இட் அப்படிங்கிறத நீங்கள் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிட்டீங்க. அங்கே அதாவது பெரிய பிரச்சனைன்னு சொல்லலை, அவ்வளோலாம் காம்ப்ளிகேட் பண்ண வேண்டாம். நம்ம வந்து டெல் யுவர் இன்னர் சைல்டு, உங்கள் இன்னர் சைல்டுக்கு ஹீலிங் கொடுத்துட்டு அந்த சிரிப்பான முகத்தை பாருங்கள். அந்த குழந்தை வந்து சந்தோஷத்தை கிடைக்குதா அப்படின்னு பாருங்கள். அதை ஹக் பண்ணுங்கள், அந்த சந்தோஷத்தை ஃபுல்லாக கொடுங்க. அழுதுறதுன்னா அழுதுருங்க, 2 பேரும் சேர்ந்து நல்லா அழுது முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தையோட ஃபேஸில் ஒரு சந்தோஷத்தை பாருங்கள். சந்தோஷம் பார்த்ததுக்கப்புறம் உங்கள் ஹார்ட்டுக்குள்ளேயே அந்த குழந்தைய எடுத்து இமேஜின், அவங்க உங்கள் ஹார்ட்டோடு வந்து சேர்கிற மாதிரி இமேஜின் பண்ணுங்கள். ஸோ தட் அவங்க வந்து திரும்ப உங்கள் கூடவே இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்மளோட இமேஜினேஷனுக்கு நிறைய பவர் இருக்குது. நீங்கள் இப்போ வந்து அந்த குழந்தைய உங்கள் கூட கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா என்ன தெரியுமா, யூ ஹாவ் தட் ஃபியர் இன் யோர் மைண்ட். உங்களுக்கு தெரியாது, அது தோணாது நமக்கு. பட் வாட் இஸ் ஹேப்பனிங் இஸ், அந்த குழந்தை நம்ம கூடவே இருக்கும்போது ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம சுற்றிலும் நடக்கிறதையெல்லாம் வந்து அது காமிச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே பிரச்சனை வரும், அங்கே பிரச்சனை வரும், இந்த மாதிரி பண்ணினா உனக்கு இந்த மாதிரி வரும் அப்படின்னு அந்த மைண்ட் வந்து நம்மளை பேச வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த இன்னர் சைல்டு நம்ம கூட இருக்குது அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு பேடான ஒரு ரிஃப்ளெக்ஷனை காட்ட ஆரம்பிக்கும். ஸோ அதுக்கு பதிலாக அந்த இன்னர் சைல்டுக்கு ஹாப்பினஸை கொடுத்து உங்களுக்குள்ளேயே வந்து அந்த இன்னர் சைல்டை வந்து அப்சார்ப் பண்ணிக்கோங்க. உங்களுக்குள்ளேயே அந்த குழந்தைய அப்சார்ப் பண்ணி இனிமேல் அந்த இன்னர் சைல்டு அப்படிங்கிற அந்த அழுகையான அந்த பர்சன் இல்லைன்னா அந்த ஒரு சோகமோடு இருக்கிற அந்த குழந்தைக்கு அங்கே ஒரு ஸ்தானம் கிடையாது. அந்த குழந்தை வந்து ஹஸ் ஃபெல்ட் ஹாப்பி அண்ட் லெஃப்ட் தட் பிளேஸ். அங்கே சந்தோஷமாக அந்த மொமெண்ட்டில் கிடைக்க வேண்டிய சந்தோஷம் இன்றைக்கி கிடச்சிருச்சு அப்படிங்கிற சந்தோஷத்தோட போயிட்டாங்க அப்படிங்கிறத ஒரு தைரியமாக நம்புங்க. அதுக்கப்புறம் வாட் யூ ஹாவ் டு டூ இஸ், வென்எவர் இந்த பெயின் வரும்போதெல்லாம் வந்து உங்கள் இன்னர் சைல்டு திரும்ப போய் நீங்கள் ஹீல் பண்ணணும் அப்படின்னா கூட யூ ஜஸ்ட் கால் பேக் அண்ட் ஹீல். இல்லைனா நீங்கள் வந்து அந்த டைமில் திரும்ப அதே சிச்சுவேஷனுக்குலாம் போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஒன்ஸ் யூ டூ தட் இன்னர் சைல்டு ஹீலிங், நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, ஜஸ்ட் அந்த ஒரு என்ன அந்த விஷயமோ அந்த விஷயத்தை மட்டும் சொல்லி ஹீல் பண்ணுங்கள். இந்த இடத்துல வந்து உனக்கு யாரும் இல்லை அப்படின்ட்டுருக்கா, நான் இருக்கேன், டோன்ட் ஃபீல் லைக் தட். அப்போ வந்து அந்த பழைய எந்த டைமில் இது நடந்துச்சு, எத்தனை வருஷங்களுக்கு முன்னே என்ன சிச்சுவேஷன் இருந்தது, அதெல்லாம் வந்து திரும்பி கொண்டு வர வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ ட்ரை திஸ், இட் வில் டெஃபினெட்லி ஒர்க். டேக் கேர், பாய்.